எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமேஷன் வந்து சர்ஃபிங் அனிமேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒன்லி HTML அண்ட் CSS தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம HTML ஃபைலுக்காக நம்ம எப்போவும் ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் surf.html அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். எப்போவும் HTML டேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன், சர்ஃபிங் அனிமேஷன் சொல்லி. இது வந்து டைட்டில் பார்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பாடி செக்ஷன், பாடியில் போயிட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து டிவைட் பண்ணுறேன். அதோட நேம் வந்து கண்டெய்னர் சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் எல்லாமே நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து 2 இமேஜ் வேணும். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து அந்த பேக்ரவுண்டில் அந்த கடல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் c.gif அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டு, இப்போ அந்த ஃபைல் தான் இருக்குது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து கூகுள் குரோமில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சியோட இமேஜ். நெக்ஸ்ட்டு அந்த சர்ஃபிங் பண்ணுற அந்த ஜிஃப் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ surf.gif அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இனிமேல் நம்ம ஸ்டைல் டேக்கில் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் எனக்கு வேணாம் அப்படின்னு போட்டு ஸ்டார் அப்படின்னு போட்டு மார்ஜின் 0, பேடிங் 0ன்னு கொடுத்துட்டேன். இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டிருச்சு கரெக்டாக. டிஃபால்ட்டாக எனக்கு வந்து மார்ஜின் எதுவும் வேணாம், பேடிங் எதுவும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் போட்டு ரெண்டுமே 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ .container அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கிறேன். அது வந்து வித் வந்து எனக்கு ஃபுல் வித்தாக வேணும். அதுவும் இல்லாமல் ஹைட்டும் எனக்கு ஃபுல் ஹைட்டு, உங்கள் டிஸ்பிளே சைஸில் ஃபுல் ஹைட் ஃபுல் வித் எடுத்துக்கணும். இது வந்து நான் லெஃப்ட் சைடு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டுச்சு, அதனால் எனக்கு வந்து இன்னும் ரெஸ்பான்சிவாக வரல. அந்த இமேஜை வந்து நான் வந்து 100% கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் இதனால் இமேஜ் அந்த டேக்கை கால் பண்ணிக்கிறேன். nth child of 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படிங்கும் போது ஃபஸ்ட் இமேஜ் வந்து அது வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கும் இல்லாமல் ஹைட் வந்து ஒரு 80 VH, அது மாதிரி வித் வந்து ஒரு 90% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து 90% வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இது இழுக்க எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் பெர்சன்டேஜில் கொடுக்குறனால ரெஸ்பான்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட் லெஃப்ட் கொஞ்சம் நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன் 5%. அடுத்த டாப் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன் ஒரு 10% அப்படின்னு அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து சென்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 5 pixel சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்டர் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஊசியாக இருக்கும், 4 பக்கம் கொஞ்சம் எனக்கு வந்து என்ன சொல்ல தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ 20 pixel பார்டர் ரேடியஸ் கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் கர்வ், அதாவது வளைஞ்சு கொடுக்குது. அந்த ரேடியஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கறனால நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஆடை கொடுத்துக்கிறேன். ஹாரிசாண்டலில் 6 pixel, வெர்டிக்கலில் 6 pixel, அதுவும் இல்லாமல் 10 pixel வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன். அது வந்து கிரே கலரில் கொடுத்துருக்கேன். அதே இது நெகட்டிவில் கொடுக்கும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போது பார்த்தீங்கன்னா 2 சைடும் கொஞ்சம் ஷேட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் செகண்டு அந்த ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃப் பண்ணுறது, அதோட இமேஜ் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இமேஜோட nth child of 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதோட பொசிஷன் வந்து அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 80 pixel, அது மாதிரி வித்து வந்து ஒரு 80 pixel அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து சின்னதாக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்டில் வந்து ஒரு 25% தள்ளி இருக்கணும் அப்படின்னு, அது மாதிரி டாப்பில் இருந்து ஒரு 38% அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக எனக்கு வந்து அந்த கடலில் வந்து நிற்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சர்ஃப் பண்ணுறது பார்த்தீங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த நிற்கிற அந்த சர்ஃபிங் இமேஜ் வந்து நேராக லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அனிமேஷன் வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஒரு கீவேர்டு நானாக ஒரு சர்ஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். 8 செகண்ட் லீனியராக போகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த அனிமேஷன் கால் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற நேம் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கணும், சர்ஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். கீ ஃப்ரேம்ஸ் அதான் அனிமேஷன் வந்து நம்ம பெர்சன்டேஜை கொடுக்கலாம், இல்லைனா ஃப்ரம் டூவில் வந்து கொடுக்கலாம். ஸோ 0% இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் இசட்டில் வந்து ஒரு 20 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அது மாதிரி 100% இருக்கும்போது கொஞ்சம் மேலேருந்து கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டாப் வந்து அதில் வந்து 38 கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 52% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் ஹைட்டும் வர வர பெருசாகிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக
அதில் வந்து 80 பிக்சல் இருக்கனால இதில் வந்து ஒரு 155 பிக்சல் அப்படின்னு கொடுத்துங்க. வித்தும் அது மாதிரி கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷன் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஒரு 800 பிக்சல் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். நேராக எனக்கு வந்து அப்படியே அந்த இமேஜோட சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே வருது, உங்களுக்கு அழகாக தெரியுது. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நேராக வருது பார்த்தீங்களா. எனக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி, அதாவது கீழே சறுக்கி போகிற மாதிரி வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இப்படி இருக்கும்போது இந்த சைடு ஆடணும், இப்படி இருக்கும்போது இந்த சைடு ஆடணும் அப்படிங்கிறதுக்காக 0லேருந்து 10 போட்டு 100 வரைக்கும் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ 20, 30, 40, 50, 60, 70, 80, ஸோ 90 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கும்போது டாப்பில் வந்து ஒரு 38%, ஹைட்டு வந்து கொஞ்சம் கூடி இருக்கணும், ஒரு 110 பிக்சல், அது மாதிரி வித்னும் அதே சேம் பிக்சல் அப்படி இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் 10 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் டாப்பை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். சாரி 5 வச்சுக்கிறேன். அடுத்து 45லேருந்து ஒரு 40ன்னு வச்சுக்கிறேன், கீழேருந்து மேலே போகிற மாதிரி. நெக்ஸ்ட் அது வந்து 115 வச்சுருந்தோம். ஸோ இதில் வந்து நான் 120 அப்படின்னு வச்சுக்கிறேன். 125 அது உங்கள் இஷ்டம், நம்ம என்னென்னலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்படியே எல்லா இதுக்கும் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 135ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 130, இது 135, அப்புறம் 140, நெக்ஸ்ட் 145, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டாப் வேல்யூவை. 145, நெக்ஸ்ட் 150 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி லாஸ்ட்டாக 155 அதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஏறி இறங்கி வர்றது மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அழகாக ரன் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ஃபைனட்னு நான் கொடுக்கும்போது திரும்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபிங் வந்து திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன், லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி நான் 2 கலரையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், என்ன கலர் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அக்வாரியம் இல்லை, அக்வா மரைன் அப்படின்னு சொல்லி 3 கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அழகாக பேக்ரவுண்டில் வந்து சூப்பராக வந்து டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சர்க்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.